இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, ஊட்டி, அவினாசி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் உட்பட 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த கட்சி தங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் என்று கேட்ட நிலையில் 27 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது அதிமுக. இன்னொரு புறம் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தொகுதிகளை கொடுக்காமல் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் இடங்களை அதிமுக ஒதுக்கிவிட்டதாக பாரதிய ஜனதாவின் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். பாரதிய ஜனதா எதிர்பார்த்த முக்கிய தொகுதிகளை பழனிசாமி ஒதுக்கீடு செய்யாததால் அதிமுக மீது பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் அதிருப்தியில் உள்ளார். இந்த முறை தான் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் டெல்லி மேலிடத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்ணாமலைக்கு சீட் வழங்க வேண்டும் என்று கூறி அவரது ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் யுத்தமே நடத்தி வருகின்றனர். அதிமுகவின் தொகுதி பங்கீடு பாரபட்சமானது என்று பரவலாக பாரதிய ஜனதா வட்டாரத்தில் பேச்சு அடிபடும் நிலையில் அடுத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டதே 27 தொகுதிகள் தான். அதிலும் இப்போது 2 தொகுதிகளை உதிரி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார் பழனிசாமி. அதாவது ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு என்டிஏ கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு தொகுதியை அதிமுக கொடுக்கிறது, இன்னொரு தொகுதியை உள் ஒதுக்கீடாக பாரதிய ஜனதா வழங்குகிறது. இது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிட்டது. அதிமுக தரப்பில் மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பாரதிய ஜனதாவும் ஒரு தொகுதியை ஒதுக்கும் என்று ஏசி சண்முகம் கூறியுள்ளார். அதேபோல திருமாறனின் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் என்டிஏவில் ஒரு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதையும் பாரதிய ஜனதா தான் உள் ஒதுக்கீடாக வழங்குகிறது. இதன் மூலம் அதிமுக ஒதுக்கிய 27 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவால் 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடியும். மற்ற 2 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் களம் இறங்குவது இப்போது உறுதியாகிவிட்டது.